வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 27 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சி மிக மெல்ல நகர்கிறது. மழை பொழிவிற்கு முழுமையான செட்டிங் கொடுக்காமல் போகாது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து நீராவி காற்று கண்டிப்பாக 28 மற்றும் மார்ச் 1-2 தேதிகளிலே கிடைக்கப்பெறும். இன்றைக்கு ஒரு நாள் கூட உங்களை ஏமாற்றும், அதாவது மழை பொழிவை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மழை ஏமாற்றும். மழையை நம்பி மழை பெய்துவிடும் என்ற அச்ச உணர்வுடன் அறுவடையை வேகமாக செய்து கொண்டவர்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் மழை உறுதி உறுதி உறுதி. 28 பிப்ரவரி வெள்ளிக்கிழமை மற்றும் மார்ச் 1-2 சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மழை உறுதி. நிலநடுக்கோட்டிலிருந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி காற்று சுழற்சியில் வந்து இணைந்து தமிழ்நாட்டிலே மழை பொழிவிற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும். கிழக்கு காற்று, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று, குளிரலை மூன்றும் இணைந்து தமிழ்நாட்டிலே வடகடலோரம் மற்றும் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை, தூறல் சாரல் மழைப்பொழிவையாவது குறைந்தபட்சம் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் எட்டி பிடித்து கொடுத்து விட்டுத்தான் போகும் என்பதில் மாற்றமில்லை. நாளை கண்டிப்பாக மழை உண்டு. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கனமழை உண்டு. ஆங்காங்கே சற்று கனமழை, ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்புண்டு. மழை பொழிவதில் தாமதம் தவிர விலகவில்லை. மழை உறுதி. காற்று சுழற்சியானது இன்னும் இலங்கைக்கு தெற்கு புறம் வரவில்லை. தெற்கு புறம் வரும்பொழுது நீராவி காற்றை இலங்கையில் குவிக்கும். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலையும் குவிக்கும். அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் குவித்து நல்ல மழை பொழிவை நாளை ஏற்படுத்தும். இன்றைக்கே மழை வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நாம் எதிர்பார்த்திருந்து கிடைக்காவிட்டால் நாளையும் இப்படி வரும் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள் என்பதற்காக இன்றைய மழை பொழிவை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்தவில்லை. கண்டிப்பாக இன்றைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை உண்டு. ஆனால் கடந்த 2 நாட்கள் பெய்த மழை பொழிவு போல அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவும், மேலும் சிவகங்கை, மதுரை, விருதுநகர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டரிலிருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு கொடுத்திருக்கிற நிலையில, நேற்றைக்கும் அப்படிப்பட்ட மழை பொழிவுகள் ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் கொடுத்திருக்கிற நிலையில, பெரும்பாலும் நனைக்கு மழை, தூறல் மழையாக நீடிக்கிற நிலையில எதிர்பார்த்த ஒரு பெரிய மேகமூட்டம் என்பது இல்லாமல் இருக்கிறது. கண்டிப்பாக தலைகீழ் மாற்றம் நாளை நடக்கும். வெள்ளிக்கிழமை மற்றும் சனி ஞாயிறு 3 நாட்களும் வானிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு மழைக்கான சாதக அமைப்பை ஏற்படுத்தும். வரக்கூடிய திங்கட்கிழமை 3ஆம் தேதி, மார்ச் 3ஆம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் குழப்பமான வானிலையும் தூறல் வானிலையை கொடுத்துவிட்டு இந்த சுற்றின் மழைப்பொழிவு 3ஆம் தேதியுடன் விலகும். ஆக கண்டிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் நல்ல ஒரு மழைப்பொழிவை ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்துவிட்டு, கர்நாடக எல்லையோரம் தூறல் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுத்துவிட்டு, தெற்கே தென்கிழக்கே வர மழைப்பொழிவிற்கு சாதகம் கூடு என்பதை நினைவில் கொண்டு ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் அதில் உட்பட தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு, கடமழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும், மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து போன்ற பகுதிகளில் மிக மழைப்பொழிவு உறுதி என்பதையும், டெல்டாவிலே கண்டிப்பாக நாளை மற்றும் மறுதினம் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களிலே நல்ல மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். 3ஆம் தேதி தூறல் சாரலுடன் விடைபெற்றுவிடும் என்பதனால அச்ச உணர்வுடன் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்துவிட்டு தயாராகாமல் பச்சையாக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை கைவசம் வைத்துக் கொண்டு பதட்டமாக இருக்கும் விவசாயிகளுக்கு அன்பான வேண்டுகோள், பதட்டமடைய வேண்டாம். கண்டிப்பாக வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இடைவெளி, ஒரு 7 நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கும். நாளை மறுநாள் மழைப்பொழிவு சற்று கூடுதலாக சில இடங்கள் இருந்தால் கூட காய்ந்து விடும் அளவிற்கு பாதிக்காத மழைப்பொழிவாக இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு இடையூறு கொடுக்கும் மழையும், சில இடங்களிலே கனமழையாக இருந்தாலும் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுத்தாலும் 3லிருந்து 10 வரை இடைவெளி. 11ஆம் தேதி கூட இடைவெளியாக இருக்கலாம். ஆனால் 11ஆம் தேதி தூறல் சாரல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் 11, 12, 13 3 நாளும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு, அதுவும் மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது. ஆக குறைந்தபட்சம் தூறல் நனைக்கும் மழை மார்ச் 11, 12, 13 இருக்கிறது. அதிகபட்சமாக லேசான மிதமான மழைப்பொழிவுகள் முதல் சற்று கனமழை வரை கூட மார்ச் 11, 12, 13 தேதிகளில் தெரிகிறது.
அதற்கு அடுத்தது ஒரு 10 நாள் இடைவெளி கொடுத்து, ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் இடைவெளி கொடுத்து மார்ச் 22, 23, 24 நாம் ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது தான், எந்த மாற்றமும் இல்லை. 2-2-2 என்று முடியக்கூடிய 12, 22 மற்றும் மார்ச் 2, 12, 22 என்று இப்படியே 2ஆல் முடியக்கூடிய எண்களை ஒட்டி வரக்கூடிய நாட்களை மழைப்பொழிவு இருக்கும். இப்படி ஏப்ரல் மே மாதத்திலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய செட் ஆகும். மாதத்திற்கு 3 சுழற்சிகள் வந்து தூறல் சாரலை கொடுத்தாலும் அதில் ஒரு சுழற்சி, அதாவது ஏப்ரலில் ஒரு வலுவான சுழற்சி, மேயில் ஒரு வலுவான சுழற்சி நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழியும் என்பதை நினைவில் கொண்டு, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மழைப்பொழிவை உறுதியாக கொடுக்கும் என்ற முழு நம்பிக்கை வைக்காமல் மழைநீரை சேகரிப்பதற்கு எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் எந்த திசையை நோக்கி நகர்கிறதோ, இரு காற்று எங்கே இணைகிறதோ அந்த இடத்தில் கோடை மழை வலுவாக இருக்கும். ஆகவே கோடை மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும், அருகிலே குறைவாக பெய்யும், அருகிலே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களையும் பொழியும். ஆனால் நாம் நினைக்கக்கூடிய நாட்களிலே நமக்கு பொழியாது. ஆகவே மழைநீரை சேகரித்து விவசாயம் செய்வதற்கு, கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வதற்கு மழைநீரை எந்த நேரமும் சேமிக்க தயாராக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி கொடுக்கும் பொழுது, உங்களுக்கும் கொடுக்கும் பொழுது அதை சேமித்து விவசாயம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமே தவிர மழையை முழுமையாக நம்பி, அந்த மழையை நம்பி, அதாவது நாம் நினைக்கும் பொழுது மழை தராது, மழை பெய்யும் போது சேமித்து விவசாயம் செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. ஆனால் மழைப்பொழிவு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் இருக்கும். உலர்த்துதல் பல்வேறு பணிகளுக்கு, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீண்டகால அறிக்கை ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மே சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது, ஆனால் வெயிலும் இருக்கும். வெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்கள் கூடுதலாக இருந்தாலும் மழைப்பொழிவு இடையிடையே இருக்கும். அதாவது இப்பொழுது மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய கிழக்கு காற்று வந்து கொண்டிருக்கிறது. 28 மார்ச் 1-2 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். 3ஆம் தேதி தூறலை கொடுக்கும். பிறகு மீண்டும் பழையபடி வெயில் வந்துவிடும். சற்று கூடுதல் வெப்பம் 36-37 டிகிரி எட்டினாலும் மீண்டும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை 11, 12, 13 மார்ச்சில் ஏற்படுத்தும். அதிலும் மழை இருக்கிறது. மீண்டும் 36, 37, 38 கூட போகும் மார்ச் 15 வாக்கில். அப்படி போகும் பொழுது மீண்டும் மார்ச் 22, 23, 24 மீண்டும் ஒரு சுற்று மழை இருக்கிறது. இப்படி மாதத்தில் 10 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு வந்து 4 நாட்களுக்கு இதமான வெப்பநிலையும் மழை சாரல் தூறலையும் கொடுத்துவிட்டு வெப்பத்தையும் அதிகரித்தும். ஒட்டுமொத்த வெப்பத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு குறைவாகவோ அல்லது சராசரி வெப்பம் இருக்கும். ஆனால் மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதலிருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.